சொல்லவா? நீ யாரு? அட புத்தையில் தாண்டி இறந்த தெரிஞ்சிருக்கணுமே. கொஞ்சம் கூட தெரியல. அதவா புத்தியில் தான் சிறந்த சக்தியில் மிகுதி விட்ட தீரம் 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 தீரம், புஜம் புஜம், பலம் பராக்கிரம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் கற்றுணர்ந்த என்னுடைய பெயரோ பிரம்மதேவனாகப்பட்டும். உங்களுடைய பேரு பிரம்மதேவர். ஆமா அரசே, அப்படி உங்களுடைய பேர் பிரம்மதேவராக இருந்தாலும் உங்களது தாய் தந்தைகள் யாருங்க? என்ன பட்டு மகன் தாக்கு வந்து
போதிலும் மாதவா என்னை ஈன்றெடுத்த தாய் யாரு? தந்தை யார் யாரு? யார் தெரியுமா? யாருங்க? நான் ஒரு ஆணுக்கு ஜனனமாகி பிறந்தவன். நான் ஆணுக்கு ஜனனமாகி பிறந்தவன். பெண்ணே கிடையாது. கிடையாது. என்னப்பா அப்பு சமாச்சாரமா? ஏன்னா டேய் ஏண்டா பயன் போயிட்டான காணுங்க. என்னடா என்னடா அக்க போர் இளவாகுது? ஓய் ஒரு ஆம்பளை இல்லாத கூட பொம்பளை பிள்ளை பார்க்கலாம். செலவுச்சி போட்டு கூட பெத்துக்கலாம். ஆனா ஒரு பேசிக்கு பிள்ளை பெத்துக்கலாம். சரி ஆம்பளையே பிள்ளை பார்க்க முடியும், பொம்பளை இல்லாத? அதுதானே எப்படி? எந்த கிறுக்கு புண்டை சொல்லி வாஞ்சாவரி கூட இவன் நிறுத்த முடியாது. ஒரு நிமிஷம் இப்ப சீனு ஓடிட்டு இருக்குது. நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஏங்க வாடா நீ வந்துட்டா கேளு. சொன்னீங்க அவன்கிட்ட? ஏய் ஓய் என்னான்னு உன்கிட்ட சொன்னான். ஏங்க என்னத்துக்கு உன்னை கூப்பிட்டான்? ஒரு ஆணும் பெண்ணுமே புனிதக்காட்டுல உருந்து பிறடுறாங்க. இவன் மாத்திருக்கிறான் அத. ஆமா அவங்க கேட்டவங்க நீ குழாய் மூட. சரி ஆணும் பெண்ணுமே புனிதக்காட்டுல உருந்து பிறடுறாங்க. ஆமா. அப்படி ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. நீங்க தாயும் ஆணுங்கிறீங்க, தந்தையாரும் ஆணுங்கிறீங்க. அது எப்படி ஒன்ன புண்ணியாட்டம் பேச? கொண்டு விடுவாமா? சிக்கலைன்னு தான் நினைச்சேன். என்ன கையில புடிச்சியா? வீட்டுல புடிச்சிருப்பீங்கல்ல? என்னடா சொன்னான்? அதுதாங்க கேக்குறாங்க. என்னன்னு? ஆணுக்கு ஆணுக்கு எப்படி பிறக்க முடியும்னு கேக்குறான். செவுட்டி கூலி அவன் அங்க ஒண்ணல்ல அங்க மச்சான் ஒன்ன சொல்லுவான். அதாவது கண்ணந்தேரி நம்ம அம்மா அவங்க சொத்துல 50 ரூபா கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய குடும்பம் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு சீரும் சிறப்புமாய் வாழ எல்லாம் வல்ல பச்சையம்மனை பிரார்த்திக்கின்றேன். ஒரு ஆணுக்கு பிறந்தவன் நான். எப்படி அப்படி என்று சொன்னேன் அல்லவா? அம்மா எப்படி? மாதவா உலகம் முழுதும் தண்ணி. சரி சத்தம் போடக்கூடாது. உலகம் முழுதும் தண்ணி. இந்த தண்ணியா இருக்கும் தருவாயில இந்த உலக பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் எதுவுமே கிடையாது. சரி அப்படி இருக்கும் தருவாயில உலக பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும். சரி அப்படி என்று பார்க்கடலிலே பாம்பின மேல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பகவானாகப்பட்டவர் உலகத்தை படைக்க வேண்டும் என்று சரி நித்திரையில் எத்தனை வருஷம் இருந்தார் தெரியுமா? பார்க்கடலில ஒரு ஆழ இலை. சரி அந்த யாழ இலை மேல் ஒரு பாம்பு. அந்த பாம்பின் மேல் பார்க்கடலிலே தலை வைத்து படுத்து 2011 வருடம். சரி எத்தனை வருஷம்? 2011. 2011 வருடம் இந்த உலக பிரபஞ்சத்தை படைப்பதற்காக யோசனை செஞ்சு கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் தருவாயில 2011 வருடம் நேத்திரத்தில் படுத்திருக்கும் தருவாயில அப்ப நிந்தித்து தன்னுடைய தொப்பிலின் வழியாக ஒரு தாமர கொடியை உற்பலம் செய்து அந்த தாமர கொடியின் வழியாக ஒரு மலர்களை பிறக்க வைத்து அந்த மலருக்கும் உள்ள நான் முதியவர் போல நரைத்தாடி இளமை வயது போல என்னை அந்த பகவானாகப்பட்டவர் அந்த பார்க்கடலிலே விஷ்ணுவாகப்பட்டவர் படுத்த இருந்தார் அல்லவா? அவர் தொப்பிலின் வழியாக ஒரு தாமரை கொடி. நல்லா கேட்டுங்க. தாமரை தண்டு. அந்த தாமரை தண்டிலே ஒரு மலர். அந்த மலருக்கும் உள்ள அந்த மலருக்குள்ள மலர்கள் விழுந்தது. நான் 5 முகம் படைத்த என்னுடைய பெயரோ பிரம்மதேவனாகப்பட்டவர். அதனாலதான் மாதவா நான் ஒரு தாயினுடைய வயிற்றிலே நோடி வழியாக அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படி என்று குரு பெரியவர்கள் சொன்னார் அல்லவா? அது போல என் தந்தைக்கு ஒரு ஆணுக்கு ஐமுகம் படைத்த
பிரம்மதேவனாக நான் பிறந்தேன். அதுல ஆமா. பிறந்த உடனே அப்ப கேட்டேன், எப்படி? ஐயா என்ன பிறக்க வைத்தாய்? சரி. காரணம் யாது என்று கேட்க, என்ன காரணம்? உன்னோடு சேர்ந்து ஒரு புக் ஒன்று பிறந்தது அப்படி என்று சொன்னார். சரி. அதை மட்டும் சொல்லி விடுவனா? அப்பா நீங்கள் யார் என்று கேட்க, எனக்கு நீ மகன், நான் உனக்கு தந்தை என்று சொல்ல, சரி சரி அப்பா என்ன பிறக்க வைத்திருக்கீங்களே, அப்பாவென்று சொல்கிறீர்களே, எனக்கு அன்றாட எனக்கு என்ன வேலை, என்ன தொழில்? அப்படி என்னது என்ன தொழில்? தொழிலுங்க. தொழில் அப்படி கேளு. தொழிலுக்கு போகாதீங்க. என்ன வேலை அப்படி என்று கேட்ட உடனே சரி அவர் சொன்னா, எப்படி? அப்பா உலகம் முழுசுமே தண்ணி, இந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு தரேன். சரி. உலக பிரபஞ்சத்தில் எறும்புதான் சிறிது, யானைதான் பெரிது, ஆமா. 84 லட்சம் ஜீவபேதங்களையும் படைக்க கடவாய் புட்டி வரத்தை என்று அளித்தார். அப்ப சொன்னேன், விஷ்ணுவாகப்பட்டவர். ஆமா. சரி. சொன்ன உடனே எப்படி நம்மள படைக்க சொல்லிட்டாரு? எப்படி படைப்பது? எனக்கு 4 தலை, மேல ஒரு தலை தர்மசிரம், இப்படி 5 தலையோட பிறந்திருக்கிறோம். இப்படி இருக்கும் தெருவாயில படைக்கக்கூடிய வேலை எறும்புதான் சிறிது, யானைதான் பெரிது, 84 லட்சம் ஜீவபேதங்களை படைன்னு சொல்லிட்டாரு. எப்படி அப்பா படைப்பது என்று கேட்டேன். அப்ப சொன்னா, கண்ணே அந்த சுரதி என்கின்ற புக்கை எடுத்து முதலாக வாசித்து பாருங்கள் என்று என் வார்த்தை சொன்னார். அப்ப ஞானத்தால் நினைத்து அந்த விஷ்ணு பகவானை நினைத்து அந்த புக்கை வணங்கி விட்டு எடுத்து நான் என் கண் முன்பதாக எடுத்து வாசித்து பார்க்கும் தருவாயில என்ன இருந்தது தெரியுமா? எப்படி? வலதுகால் பெருவிரலை தக்கன் என்றும் இடதுகால் பெருவிரலை தரணி என்கின்ற பெண்ணை பிறக்க வைக்க கடவா என்று அந்த வாசகத்தில் இருந்தது. அதை எதிர்த்து உடனடியாக நான் படித்து பார்த்து பிறகு என்ன செய்தேன்? எப்படி? அவர் மறைந்தார், நான் தோன்றினேன். தோன்றி சுயரூபத்தை எடுத்து என் வலதுகால் பெருவிரலிலும் என் இடதுகால் பெருவிரலில் ஒரு பெண்ணையும் பிறக்க வைத்து ஒரு ஆணையம் பெண்ணையும் பிறக்க வைத்து 2 பேர்த்தையும் திருமணம் செய்ய வேண்டும் என்று தேவர்கள் அனைவர்களும் சபைக்கு அழைத்தேன். ஆமா. தேவர்களை அனைவர்களையும் வரவழைத்து இவர்களுக்கு 2 பேருக்கு திருமணம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்ன உடனே அவர் தக்கனும் தரணி சொன்னாங்க, திருமணம் செய்ய மாட்டோம் என்று மறுத்தார். அப்ப சொன்னேன், ஐயா ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக உறவாடி பிறந்தால் ஒரு நோடி வழியாக பிறந்தால் அக்கா தங்கை, என் வலதுகால் பெருவிரலில் இடதுகால் பெருவிரலில் பிறந்தவர்கள் நீங்கள் இருவரும் திருமணம் செய்ய வேண்டும் என்று தேவர்கள் அனைவர்களும் ஆசிரியர் வாக்கு சொன்னவுடன் இருவர்களும் தக்கனுக்கு தரணி திருமணத்தை செய்து வைத்தோம். திருமணத்தை செய்து வைத்து அவர்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய எறும்புதான் சிறிது, தக்கனும் தரணி 2 பேரும் ஒன்று சேர முதலாக 1000 ஆண் பிள்ளைகள் பிறந்தார். 1000? ஆமா. அந்த 1000 ஆண் பிள்ளைகள் பிறந்த உடனே எங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க. உலக பிரபஞ்சத்தை யாகத்தை செய்து கடைமுடி சன்னியாசியாக சென்று உத்தராசத்தை அணிந்து ரிஷி போல நீங்கள் அனைவர்களுமே யாகத்தை செய்ய கடவாய் குட்டி வளர்த்த என்று சொன்னார். நான் சொன்னேன். சரி. அந்த 1000 பேரும் இடத்தை விட்டு பிரிந்தாங்க. பிறகு தக்கன் தரணி 2 பேரும் ஒன்று சேர 50 பெண் பிள்ளைகள் பிறந்தது. 50 பெண்கள். ஆமா. அந்த 1000 பிள்ளைகளை முதலாக பிறந்தது மாரிசி என்கின்ற ரிஷி பிறந்தது. அந்த ரிஷிக்கு காட்சி தன்னுடைய வாயை அகற்றி வீசினால் அக்னி சுவாலியமாக வரும். அந்த ரிஷி ஆகப்பட்டது மாரிசி ஆகப்பட்டது. வாயை தொடர்ந்து ஆன்றால் அக்னி சுவாலியமாக வரும். அந்த அக்னி சுவாலியத்தின் வழியாக முதலாக அந்த மாரிசி பிறந்தவர் காசியப்பர் மகாரிஷி என்று முதலாக பிறந்தார். அந்த காசியப்பர் மகாரிஷி ஆகப்பட்டவர் பிறந்த உடனே அந்த தக்கனும் தரணி 2 பேரும் ஒன்று சேர 50 பெண் பிள்ளைகள் பிறந்தார். 50 பெண்கள். ஆமா. சரி. பிறந்த உடனே இந்த பிள்ளைகளை திருமணம் செய்ய வேண்டும் அப்படி என்று யோசித்து நிந்தித்து பார்த்து யாருக்கு காசியப்பர் என்று சொல்லக்கூடியவருக்கு 13 பெண்களை திருமணத்தை செய்து வைத்தோம். முதல் பிறந்ததுனால 13 பெண்களை. ஆமா. சரி. யமனுக்கு 10 பிள்ளைகளை திருமணம் செய்தோம். அப்புறம் சந்திரனுக்கு 27. ஆக மொத்தம் 50 பெண் பிள்ளைகளை திருமணத்தை செய்து இந்த உலக பிரபஞ்சத்தை படைக்கக்கூடிய வேலையாக எனக்கு பிரமா என்று பெயர் வைத்து நான் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் அது எதுங்க? அங்க சொல்லி
நான் தகத்தோடு பரிபாலம் செய்து வருகிறேன். சத்தியலோகம். ஆமா சரி. அப்படி சத்தியலோகமாக சத்தியலோகத்தில் இருந்தாலும் வாழ்ந்தாலும் நீரிலே வாழக்கூடிய 84 லட்சம் ஜீவவேதங்களையும் படைக்கக்கூடிய வேலை பிரமா என்னுடைய பெயர். இருக்கட்டும். ஆ, ஒரு நிமிஷம் அவசரப்படாத. சொல்லு. என்ன ரயிலுக்கு போற? ஆமா போகணும். சொல்லு. கொண்டாடி யாருன்னு சொன்னியா? சொல்லுவேன். யான்னு கேளு. இதுக்கு அதே நினைப்பிலேயே தான் தெரியுது. யான்னு கேளு. நான் சொல்லாமே போக மாட்டேன். அப்படி பார்த்தா ஏமாந்தவனுக்கு இல்ல இல்ல. கேப்பானா காண போட்டா கேட்க மாட்டான் பாத்தியா? அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் என்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதி, இது கரெக்ட். கலைவாணி சரஸ்வதி அரண்மனையில் இருக்கிறார். மன்னவர் அழைத்தார் என்று அதி சீக்கிரம் அழைத்து வா. அந்த புறத்துல நீங்க போய் கமருங்க. நான் உங்க வீட்டுக்காரிட்டு போயிட்டு வந்தேன். எவன் தாலி கட்டி வைப்பான், நீ போய் கமருவ. நாங்கெல்லாம் என்ன சொன்னேன்? யாரு போறது? என்ன சொன்ன? சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய போடக்கூடாது. என்ன என்ன சொன்ன நீ? ஏய், நீ என்ன சொன்ன? என்னுடைய மனைவிய அரண்மனையில் இருக்கிறா, சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. சொன்னியா? போனல்ல, போய் கூட்டு வந்து சொன்னியா? போன்னு சொன்னல. நானும் போறேன்னு தானே சொன்னேன். நான் எப்படி தப்புன்னு தெரியாது நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன உன் முன்னாடி போய் படுக்கிறேன்னு நான் சொன்னேன். கிட்ட போவாத எப்படி போய் கூட்டு வர? பொண்டாட்டி கிட்ட போயிட்டு வரேன்னு தானே சொன்னேன். கிட்ட போவாத எப்படி போய் கூட்டு வருவேன்? போடா போடா, இங்க இருந்த கூப்பிட்டா காது கேக்குமா? ஓடா அவளே ஒரு ஓ